முத்து செய்கிறது முழுக்க முழுக்க தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, முத்து தேவையில்லாத சில விஷயங்கள் செய்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சரி, லாஸ்ட் எபிசோடில் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, செல்வம் வந்து அழுதுகிட்டு இருந்தார். அந்நேரம் முத்து போய் செல்வத்திட்ட கேட்டுக்கிட்டு இருந்தார். என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது செல்வம் சொல்கிறாரு, எங்கள் பெரியப்பா வந்து போன வருஷம் 60ஆம் கல்யாணம் நடந்துச்சு. அவங்க மகங்கள்லாம் செம்மையாக பண்ணாங்க. இந்த வருஷம் எங்கள் அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும், ஆனால் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதற்கு முத்து இருந்துக்கிட்டு, நீ எதுக்குடா கவலைப்படுற, நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், பணத்தை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ஆக வேண்டிய வேலை எதுவோ அதை மட்டும் நீ பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. செல்வம் வந்து, ஏப்பா வேணாம்ப்பா, எதுக்கு உனக்கு தேவையில்லாத பிரச்சனை, உனக்கு தேவையில்லாத செலவு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் செல்வம் சொல்ல தான் செய்கிறாரு, வேண்டாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் முத்து கேட்க மாட்டேங்கிறாரு. நீ ஆசைப்பட்டல விடு, பண்ணிடுவோம், சம்பவம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. மீனாட்ட கேட்ட உடனே காசு கொடுத்துருவாள் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அங்கே நடக்க போகிற விஷயமே வேறு. மீனா காசை கொடுக்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, முத்து வந்து வேறு ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லை வேறு ஏதாவது ஆஸ்பத்திரி செலவோ அந்த மாதிரி ஏதாவது கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை விட்டுட்டு 60ஆம் கல்யாணத்துக்கு பணம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மீனா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. சரி, இப்போ முத்து நேராக வீட்டுக்கு போகிறாரு. செல்வம் பணம் கேட்டுட்டான். போய் மீனா கிட்ட கேட்டு பணத்தெல்லாம் வாங்கிட்டு போய் செல்வத்திட்ட கொடுத்து 60ஆம் கல்யாணத்தை ஜாம் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனாவை பார்க்குறதுக்காக போகிறாரு. மீனா வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ மீனா கிட்ட, மீனா நான் உன்ட்ட வந்து அந்த 1 லட்ச ரூபா இருக்குல்ல, அந்த பணத்தை எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, மீனா இருந்துக்கிட்டு எதுக்குங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம செல்வம் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணுமா, அதற்கு அவனுக்கு பணம் தேவைப்படுது, நம்மக்கிட்ட பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மீனா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, அவனுக்கு இப்போ வந்து எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுது, அவங்க அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மீனா வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் தர முடியாதுன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, மாடியில் ரூம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம், இதெல்லாம் 60ஆம் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக தர முடியாது. அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ அந்த சூழ்நிலைக்கு தக்கன செய்ய சொல்லுங்கள். எதுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பணக்காரங்களாக இருப்பாங்க, அவங்க பெரியப்பா வந்து நல்ல வசதியான பேக்ரவுண்டாக இருக்கும், அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம வசதி கிடையாது இல்லையா, நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் செஞ்சாலே போதும், எதற்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம மீனா. அதற்கு முத்து இருந்துக்கிட்டு, இங்கே பாரு மீனா, இதெல்லாம் நீ பேசாத, பணம் தர முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரே இப்படியா இருக்காரு. அப்போ மீனா இருந்துக்கிட்டு, இல்லைங்க தர முடியாது, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தர முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ யார்? சரி, உன்னோட காசு தர வேணாம், 1 லட்சம் ஜெயிச்சோம்ல, ஆளுக்கு 50,000 பிரிச்சுக்கிடுவோம், உன்னோட காசு நீ வச்சுக்கோ, என்னோட 50,000 நீ எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி கேட்க, அதற்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, இல்லைங்க வாய்ப்பே கிடையாது, தர முடியாது அப்படின்னு சொல்லி. இல்லை மீனா, எனக்கு கோபம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு என்ன கோபம் வந்தாலும் சரி 5 பைசா நான் நகட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா ரொம்பவே தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ முத்துவுக்கு இங்கே ஏமாற்றம் தான் கிடைச்சது. முத்து நினச்ச விஷயம் நடக்கலை. போய் மீனாட்ட கேட்டோடனே மீனா தூக்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிப்பார் போல இருக்கு. முத்துவுக்கு இது வந்து உண்மையிலே தேவையே இல்லாத ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம். கஷ்டப்பட்டு ஒரு நாள் அவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க, ஆனால் அதை போய் மறுபடியும் எடுத்து செலவு பண்ணணும் அப்படின்றது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. வேணா அவங்க அப்பா அம்மாவுக்கு 1 இயர் கழிச்சு கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல, நீங்கள் சேர்த்து வச்சு பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா குடிச்சிட்டு ஷெட்டில் படுத்து கிடக்காரே, அப்போ குடிக்கிற காசை சேர்த்து வச்சாலும் கண்டிப்பாக இந்நேரம் நீங்கள் வந்து 60ஆம் கல்யாணத்தை ஜாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பண்ணுற விஷயம் சரி கிடையாது அப்படின்னு மாதிரி மீனா சொல்கிறாங்க. முத்து அதை கேட்குற மாதிரியே இல்லை, எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி விடாப்பிடியாக இருக்காரு. மீனாவும் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா மீனா பக்கம் இருக்கிறது ஒரு சரியான விஷயம், ஒரு சரியான நியாயமான காரணம்னு வச்சுக்கோங்களேன். அதனால மீனா, இல்லைங்க நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாகவே சொல்லிட்டாங்க. முத்தும் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு, மிரட்டி பார்க்குறாரு, காலில் விழுகாத குறையெல்லாம் கேட்டு பார்த்துட்டாரு, ஆனால் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டாங்க. அப்படியே அடுத்த ஷார்ட் கட் பண்ணிங்கன்னா, மீனா அவங்க கூட வேலை பார்க்குற சில அக்கா மார்ட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டில் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட கருத்து, அங்கே வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களோட கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பார் மீனா, இது வந்து முழுக்க தவறான விஷயம், இதுக்கெல்லாம் நீ காசு கொடுக்காத. அவங்க வேறு ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லை வேறு எதுக்கோ கேட்குறாங்க அப்படின்னா நீ தாராளமாக கொடுக்கலாம். நாளைக்கு அந்த கொடுத்த காசு திரும்ப வரும், திரும்ப கேட்கவும் முடியாது, வரும்ன்ற நம்பிக்கையும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி தான் எங்ககிட்ட இருந்த காசை நாங்கள் எடுத்து கொடுத்துட்டு கடைசியில் எங்களுக்கு தேவை, எங்களுக்கு ஒரு அவசரம்,
மெடிக்கல் எமர்ஜென்சின்னு தேவைப்படும் போது நாங்கள் வெளியே 10 வட்டிக்கு கடன் வாங்கி தான் நாங்கள் செலவழித்தோம், உங்ககிட்ட இருக்கிற காசு நீயே வச்சிருமீனா, நீ தயவு செஞ்சு கொடுத்துடாத, இது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அங்கே கூட வேலை பார்க்குறவங்களும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. மீனா அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைக்கா நான் கொடுக்க போகிறது கிடையாது, கொடுக்கவும் இல்லை, பணத்தை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், அவர் பண்ணுறது எனக்கே பிடிக்கல அதனால் நான் கொடுக்கல அப்படின்ற மாதிரி நம்ம மீனாவும் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் மீனா மேலே எந்த தப்பும் கிடையாது, மீனா செய்கிறது முழுக்க முழுக்க ஒரு சரியான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் முத்து ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு. எதற்காக மீனா பணத்தை தரமாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் மச்சான், இந்த பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தி வந்தாலே போதும், அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையில் ஃப்ரீடம் அப்படின்னே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்துவும் அதே விஷயத்த சொல்கிறார். ஆமாடா, நீ சொல்கிறது சரிதான், எல்லா பிரச்சனையும் காரணம் அவங்க தான், அவங்க இருக்கிறதுனால தான் நம்மளால் ஒற்றுமையாக இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அவங்களுக்குள்ள சில கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற ஒரு பெரியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படி தான்ப்பா என் பொண்டாட்டி வந்து என் கூட இருந்த நண்பர்கள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தியாக கழட்டி விட்டா, இப்போ நான் தனி மரமாக இருக்கேன், அதுக்கப்புறம் தான் அவங்க கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்படியாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் வீட்டில் உள்ள பெண்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்கே போய் முத்துவுக்கு முடிய போகுதுன்னு தெரியல. அப்போது முத்து யதார்த்தமாக சொல்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறாரு, உங்ககிட்டலாம் பணம் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க, அதற்கு அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இருக்கு முத்து, உன்னோட வாடகை காசு இருக்குது, அப்புறம் பெட்ரோல் போட காசு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைடா 1 லட்ச ரூபா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது 1 லட்ச ரூபா, எப்போ அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே இங்கே நம்ம டாக்ஸி ஓட மாட்டேங்குது, இதில் நீ 1 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் எங்கேப்பா போக, இப்போ எதுக்கு உனக்கு 1 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, செல்வம் கேட்டான் இல்லையா 1 லட்ச ரூபா அவங்க அப்பா ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் பணம் தேவை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம முத்து. என்னப்பா சொல்கிற, நீ தான் பணம் ரெடி பண்ண போகிற அப்படின்னு சொன்னால் அவனும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால், அது போக யார்ட்டையோ ஃபோன் பண்ணி முத்து பணம் ரெடி பண்ணிடுவான், முத்து சொல்லிட்டானா அதை செஞ்சுருவான் அப்படின்னு சொல்லி உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தான், இப்போ வந்து நீ பணம் இல்லை அப்படின்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே முத்துவுக்கு வந்து செம்ம ஷாக். ஏன்னா முத்து கண்டிப்பாக இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டார், செல்வம் நமக்காக தான் வெயிட் பண்ணுறான் அப்படின்ற விஷயத்த. ஸோ அவருக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு, என்னடா அது இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானே, எல்லார்ட்டையும் சொல்லிட்டானே, நம்ம இப்போ காசு வந்து எப்படியாவது புரட்டி ஆகணும் போலையே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்பட்டார் நம்ம முத்து. அப்போ உங்ககிட்ட ஏதாவது பணமாவது இருக்காடா, ஒரு 10,000 20,000 இருந்தால் கொடுங்கடா அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு வந்துட்டாரு. அதுக்கும் அவங்க கிட்ட எங்ககிட்ட இருந்துச்சுன்னா நாங்கள் தரமாட்டோம்னாடா சொல்ல போகிறோம், சத்தியமாக எங்ககிட்ட கிடையாதுடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க. இப்போ முத்துவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா செல்வத்துக்கும் வாக்கு கொடுத்தாச்சு, வீட்லேயும் காசு கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க, அவர் ரொம்ப அப்செட்டாக இருக்கார். என்னடா பண்ணுறது, இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிட்டோமே, நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவரும் ரொம்ப யோசிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து விட்றா, செல்வத்திட்ட நீ முதல்ல உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம், பணம் நான் ரெடி பண்ண பார்க்குறேன்டான்னு ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம், ஆனால் அதை விட்டுட்டு நீ என்ன சொன்ன, தேவையில்லாத வேலை, தேவையில்லாமல் அவனுக்கு நம்பிக்கை கொடுத்த, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொன்ன, இப்போ அவன் ரொம்ப உன்னை நம்பி இருக்கிறான், நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அதே விஷயத்த சொல்ல, முத்து ரொம்பவே உடஞ்சி போயிட்டார். ஐயோ, நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணிட்டோமோ, வீணான ஒரு நம்பிக்கையை செல்வ மனசில் விதைச்சிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருந்தது. இந்த எண்ணம் வர்றதுக்கு முன்னாடியே இப்படி இந்த விஷயத்த சொல்லலாமா, செய்யலாமா, இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அவர் கண்டிப்பாக யோசிச்சிருந்தா அந்த எண்ணம் சரி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் அவர் சொல்லியும் சரி யோசிச்சும் சரி எதுவுமே ஆக போகிறது கிடையாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம முத்துவால் என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது, எப்படியாவது பணம் ரெடி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். முத்துக்கிட்ட பணம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவார், ஒன்று மீனாட்ட கேட்பார், இல்லையா வண்டி இருக்கவே இருக்குது, வண்டியோட புக்கு, அதை தூக்கி போய் அடகு வச்சுருவார். இது ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் தான் பண்ண போகிறாரு. முத்துவுக்கு கண்டிப்பாக இது தேவையில்லாத வேலை. நாளைக்கு அவரோட காரை வந்து யாராவது பிடுங்கிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது, அந்தளவுக்கு காரை யார்ட்டையாவது வச்சு கூட காசு போட்டி கொடுத்துருவாரு. இந்த விஷயம் மீனாவுக்கே நல்லா தெரியும். ஸோ தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா மீனா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, மீனா முத்துவுக்கு காசு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முத்துவுக்கு காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க. முத்துவும் எவ்வளவோ கேட்டு பார்த்தாருங்க, ஆனால் கடைசி வரைக்கும் நான் 1 பைசா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேணா ஃபங்க்ஷனுக்கு சொல்லுங்கள், ஏதாவது வேணால் நம்ம கிஃப்ட் வேணால் வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். முத்துவுக்கு இது பெரிய அதிர்ச்சி. ஏன்னா மீனா கேட்டவுடனே காசு கொடுத்துருவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த முத்துவுக்கு மீனா வந்து இப்படி ஒரு காரணங்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி கூட பார்க்கல. இப்போது அவருக்கு வந்து ரொம்பவே சிக்கலில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனோஜ் கதை சொல்லி முடியாது. அவர் கதை பெரிய கதையாக போய்கிட்டு இருக்குது. அவருக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு பயம் வந்துருச்சு, மிகப்பெரிய பயம். தன்னை யாரோ ஏமாற்ற போகிறாங்க, தன்கிட்ட இருக்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்ததுனால எப்படியாவது ஒரு நல்ல பாடி கார்டாக ஒரு செக்யூரிட்டியாக நம்ம ஆஃபீஸ்க்கு போட்டுருவோம், ஆஃபீஸில் வந்து யாராவது எதையாவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா அப்படின்ற ஒரு பயத்தில் ஒரு நல்ல ஆளை வேலைக்கு போட்டலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான வேலைக்கு ஆள் தேடுற விஷயங்கள்லாம் மனோஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 13 பேரை பார்த்தாச்சு போல். 14ஆவதாக யார் வர்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. 13 பேர்கிட்ட அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, செக்யூரிட்டி வேலை பார்க்குறதுக்கு
ரஷ்யாவோட அதிபர் யார், அமெரிக்காவோட அதிபர் யார், இந்தியாவோட பிரதமர் யார் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காரு. அதுதான் ரோகிணி சத்தம் போடுறாங்க, டேய் வந்தவங்ககிட்ட நீ என்னடா கேள்வி கேட்குற, செக்யூரிட்டி வேலைக்கு எதுக்குடா அமெரிக்காவோட அதிபர் பேர் தெரிஞ்சிருக்கணும், ரஷ்யாவோட பிரதமர் பேர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது மனோஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை ரோகிணி, நம்ம கடையில் வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு தகுதி வேணும் இல்லையா, என்ன தான் ஆள் பார்க்குறதுக்கு பாடி ஃபில்டராக இருந்தாலும் கூட நம்ம கம்பெனியில் வேலை செய்யணும் அப்படின்னா கொஞ்சமாவது அறிவு இருக்கணும், அறிவு இருந்தால் மட்டும்தான் நம்ம கம்பெனியில் வேலை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு ரோகிணிக்கே வந்து ஒரு நிமிஷம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது, இவன் யாரா இவன் சரியான காட்டுமிராண்டியாக இருப்பான் போல இருக்குது, லூஸாக இருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை நினச்சிட்டாங்க. புதுசாக நினைக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ மனோஜ் இப்படி சத்தம் போடும்போது, இதுக்கப்புறம் வர்றவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காத மனோஜ், தயவு செஞ்சு நீ அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி சொல்கிறாங்க. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பயங்கரமாக ஆள் பார்க்குறதுக்கு வெயிட் அண்ட் ஹைட்டுமா செம்மையாக வர்றாரு. இங்கே செக்யூரிட்டி வேலை இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி உள்ள வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்க, அவர் தான் ஓனர், அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அங்கே கடையில் வேலை பார்க்குறவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, யார் அவன் சரியான காட்டுமிராண்டியா லூஸாக இருப்பான் போல இருக்குது, டேய் நம்ம ஓனர் பயந்து போயிருக்காண்டா, அவனுக்கு வந்து ஏற்கனவே ஒரு லெட்டர் வந்துச்சு பார்த்தியா, அதுலேருந்தே தலைவர் ரொம்பவே அப்செட்டு, ஸோ இப்போ வந்து செக்யூரிட்டிக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள மனோஜ் ரொம்ப லக்கலாக கேலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. மனோஜ் கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணார்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மனோஜ் பட்ட கஷ்டம் அவருக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு இடமா ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு வேலை தேடி அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறார். ஆனால் அந்த இடத்த அவர் காப்பாற்றிக்க மாட்டார் போல தெரியுது. இல்லை அப்படின்னா அந்த இடத்தால அவருக்கே பிரச்சனை நிறையா வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர் பண்ணுற வேலையெல்லாம் அப்படி தான் இருக்குது, நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. மனோஜ் வந்து எப்படி இந்த விஷயத்தெல்லாம் சமாளிக்க போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு எதுவுமே தெரியல. பார்க்கலாம் அவர் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ அந்த பாடி ஃபில்டர் வருவோம். அவர் வந்திருக்காரு, வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி செக்யூரிட்டி வேலை இருக்குன்னு சொன்னீங்களாம்ல, நான் வேலைக்கு நான் வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனோஜை பார்த்து சொல்கிறாரு. அப்போது சரி, டிகிரிலாம் முடிச்சிருக்கிறீங்க, ஆள் பார்க்க ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னா நீங்கள் எப்படி வந்து இந்த கம்பெனியை பார்த்துக்கிருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, மனோஜ் தூக்கி 2 ரவுண்ட் அடிக்கிறாரு. நீங்கள் உண்மையிலே பலசாலி தான், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுரும், மாதம் என்னால் 10,000 தான் சம்பளம் தர முடியும் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல, நீங்கள் எனக்கு 10,000 சம்பளம் கொடுத்தா ஓகே தான், ஆனால் எனக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம மனோஜ். அப்போது உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் போடுற லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2,000-3,000 ஓடும் போல் இருக்குது. மொத்தமாக சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கே 50,000 கணக்கு வரும். அவருக்கு மட்டும் செக்யூரிட்டிக்கு மட்டும் அவ்வளோ தூரத்துக்கு அவர் போகிற லிஸ்ட் இருக்குது. இதை பார்த்த மனோஜுக்கு வந்து ஷாக்கு, என்னடா அது, நான் இருக்கேன் பாவமா, இதில் வந்து நீ வேற, உனக்கு வேற 10,000 சம்பளம் வேற கொடுத்து அதில் இவ்வளோ வேற வாங்கி கொடுக்கணுமா, ரோஹிணி இந்த ஆளை பார்க்குறதுக்கு எனக்கு சரிப்பட்டு வரல, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அப்போ ரோஹிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனோஜ் உன்னை வந்து மிரட்டுறாங்க, உன்னை சுற்றி வந்து ஏதோ சம்பவம் நடக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஆள் உன் கூட இருந்தால் கண்டிப்பாக யாராலே உன்னை நெருங்க முடியாது அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்கிறாங்க. அப்போ மனோஜுக்கு, ஆமாம் ரோஹிணி நீ சொல்கிறதும் சரிதான், என்னை யாரோ பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இவர் இப்படி ஒரு ஆள் கூட இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்ககிட்டே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிறாரு. பார்க்கலாம் இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.